வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தை அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதியில் பூஜை நடத்திருக்காங்க. அங்கு பார்த்தீங்கன்னா சித்தர் காட்சியளித்ததாக சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன, இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தர் பல்வேறு மாற்றங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தியிருக்காரு. அந்த வகையில் இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தர் பலருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன, அவரை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தர் போற்றி என்னும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு உங்களுடைய பிரார்த்தனை எதுவோ ஒன்றை மட்டும் மனதார நினைத்து கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பதிவிட்டிங்கன்னா நிச்சயம் இந்த வேண்டுதல் பார்த்தீங்கன்னா நிறைவேறுங்க. உங்களுக்கு ஜாதக ரீதியான பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கணக்கன்பட்டி சித்தர் எங்கே வாழ்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி இல்லைங்க, பழனி தாலுகாவுக்கு உட்பட்ட கணக்கன்பட்டி கிராமத்தில் தான் அழுக்கு மூட்டை சித்தர்னு சொல்லக்கூடிய இவருடைய பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதி அமைந்திருக்கு. இங்கு அவருடைய பக்தர்கள் ஆலயம் அமைத்து அவரை வழிபட்டு வராங்க. இங்கே வந்து சென்றாலே பார்த்தீங்கன்னா நிச்சய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னு தினமுமே இங்கே வந்து சந்திக்கக்கூடிய தரிசிக்கக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை தினந்தோறும் ஆயிரக்கணக்கில் பார்த்தீங்கன்னா மக்களுடைய கூட்டம் அதிகரித்துட்டே போயிட்டுருக்குங்க. இங்கு கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதிக்கு பார்த்தீங்கன்னா பலருமே வந்து வழிபட்டு செல்கிறாங்க. அப்படி இருக்கையில் பார்த்தீங்கன்னா இங்கு என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது உடனே நிறைவேறுவதாகவும், அதனால் நிறைவேறிய பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பக்தர்கள் அந்த ஜீவ சமாதியில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் அன்னதானம் நடைபெற்றிருக்கு. அந்த அன்னதானத்திற்கு தங்களால் முடிந்த பொருட்களையும் பார்த்தீங்கன்னா நன்கொடையாக அளித்துட்டு வராங்க. இங்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜைகள் வந்து தை அமாவாசை முன்னிட்டு நேற்று நடைபெற்று முடிந்திருக்கு. இந்த கோவிலில் எப்போதுமே காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் வரையிலுமே பக்தர்களுடைய பார்வைக்காக பார்த்தீங்கன்னா நடை திறந்தே இருக்குங்க. மேலும் இங்கு தினந்தோறும் காலை 7 மணிக்கு சிறப்பு மண்டல பூஜைகள் நடத்தப்பட்டது. அதனையொட்டி நேற்று சிறப்பாக தை அமாவாசை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா மேலும் சிறப்பான ஒரு பூஜை நடத்திருக்காங்க. இந்த பூஜையையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா காத்திருந்து பார்த்தீங்கன்னா பூஜையில் கலந்துருக்காங்க. இந்த கணக்கன்பட்டி சித்தர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இவர் எந்த நேரமே பரட்ட தலையோடு அதற்கு மேலே ஒரு துண்டை வைத்து தலப்பா கட்டி தான் இருப்பாரா. இவர் பழனியில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் சுற்றி வரக்கூடிய நபராக இருந்திருக்காரு. ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பைத்தியன்னு கல்லால் அடித்து விரட்டியிருக்காங்க. இவர் எப்போதுமே அழுக்கு மூட்டையை கையில் வைத்து சுற்றி வருவதனால இவரை பழனி சுட்டு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் இவரை மூட்டை சுவாமின்னு அழைத்திருக்காங்க. பழனியில் 2 பெரிய மலைகள் இருக்குதுங்க. அதில் ஒன்று பழனி முருகன் கோவில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இடுமன் மலைங்க. இவர் இந்த இடுமன் மலையில் தான் பல வருடங்களாக தங்கி வாழ்ந்ததாகவும் சொல்கிறாங்க. மேலும் பழனி மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டின ஊரில் சுற்றி வந்திருக்காரு இவருமே. அப்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மரத்தடியில் அமைந்திருந்த போது அந்த வழியே சென்ற கார் ஒன்றை வழிமறைத்திருக்காரு கணக்கன்பட்டி சித்தர். அந்த காரில் இருக்கக்கூடிய வெளிநாட்டிலிருந்து வந்த தம்பதிகள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனுக்கு வாய் பேச முடியாமல் இருப்பதால் அவங்க பழனிமலை முருகனை தரிசனம் செய்ய சென்றிருக்காங்க. அவங்களே கணக்கன்பட்டி சித்தர் காரில் இருந்து இறக்க சொல்லியிருக்காரு. பிறகு அந்த தம்பதிகளுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல, அவங்களும் கீழே இறங்கியிருக்காங்க. பிறகு காரில் இருந்து இறங்கி வந்த பெண்மணியும் கணக்கன்பட்டி சித்தர் எதிரே இருக்கக்கூடிய கடையில் போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொல்லவும், அந்த பெண்மணிக்கு வேறு வழி இல்லைங்க. அதனால் ரோட்டுக்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு கடையில் பிரியாணி வாங்கி கொண்டு வந்தா. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்திங்கன்னா, அந்த பெண்மணியும் அவங்க குடும்பம் முழுசுமே சுத்த சைவ குடும்பமாக இருந்திருக்காங்க. அதனால் அந்த பெண்மணியுமே பார்த்திங்கன்னா பிரியாணி சுவை பிடிக்காமல் மூக்கு பிடிச்சிக்கிட்டே பிரியாணி வாங்கி வந்து கொடுத்துருக்கா. பிரியாணி இந்த பார்த்திங்கன்னா கணக்கன்பட்டி சித்தரோ இதை உன்னுடைய மகனுக்கு கொடுன்னு சொல்லிட்டாரு. அந்த பெண்மணி தடுமாற்றத்தோடு வாங்கி வந்து சாப்பாட்டை பிரித்து பார்த்தபோது ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்திருக்கு. அதுதாங்க கணக்கன்பட்டி சித்தருடைய அதிசயங்க. அது என்னன்னா, அந்த பெண்மணி வாங்கி வந்தது பிரியாணி தான், ஆனால் அந்த பட்டணத்தில் இருந்தது சாம்பார் சாதமாக மாறிடுச்சு. இதனே பார்த்து ரொம்ப ஆச்சரியம் அடைந்த பெண்மணியுமே அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த சித்தருடைய காலை விழுந்து வணங்கிட்டு
பழனியை நோக்கி முருகனை தரிசிக்க சென்றிருக்காங்க. அந்த குடும்பம் சென்று கொண்டிருந்த போதே இவங்களை நோக்கி லாரி ஒன்றில் வேகமாக வந்திருக்கு. அதனை பார்த்த வாய் பேசாத அந்த சிறுவனுமே பார்த்தீங்கன்னா அம்மானு வண்டி வருதுன்னு கத்த தொடங்கிட்டான். இதுவரையுமே அந்த சிறுவன் வாய் பேசாமல் இருந்த அந்த பெண்மணிக்கு அந்த சிறுவன் வாய் பேசுவதை கொண்டு ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்திருக்கா. பிறகு அவங்க முருகனை தரிசிக்காம மீண்டும் திரும்பி வந்து இந்த கணக்கன்பட்டி சித்தரை வணங்கிட்டு சென்றிருக்காங்க. இதன் பிறகு கணக்கன்பட்டி சித்தர் கண்ட பிறகு ஏராளமான நன்மைகள் கிடைத்ததுன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. இது கணக்கன்பட்டி சித்தர் நிகழ்த்திய சில அதிசயங்கள், பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மள பலருமே எதையும் எளிதில் நம்பிவிட மாட்டோம். அப்படி நம்பாம கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளுடைய அருளை தவற விட்டவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஏன்னா சாதாரண மகான் நல்ல சரித்திரங்கள் பல படைத்துட்டு தான் சென்று இருக்காங்க. யுக புருஷர் கடவுளின் அவதாரம்னு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை பழனியை சுற்றுவட்டார பகுதியில் நடமாடிய மகத்தான ஒரு மகாந்தாங்க மானுட ரூபத்தில் வாழ்ந்த கடவுள்னு சொல்லக்கூடிய இந்த கணக்கன்பட்டி சித்தருங்க. இவர் வாழ்ந்த விதம், பக்தர்களிடம் பழகிய விதமும் பார்த்தீங்கன்னா கர்ம வினைகளை தீர்த்த விதம்னு அனைத்து வித்தியாசமான அனைத்தும் செய்துவிட்டு சாதாரணமாகவே இருந்தாருன்னே என்னவோ நிறைய பேர் அவரை பற்றி நம்ப மறுத்தாலும் அவருடைய பார்த்தீங்கன்னா செயல் வியக்கும் மன்னத்திலே இருந்துருக்குங்க. சிலரிடம் பார்த்தீங்கன்னா அவர் மண் வெட்டி கொடுத்து மண் தோண்ட சொல்வாரா, சிலரிடம் பள்ளமாக இருக்கும் குழிகளை மூட சொல்வாருங்க. சிலரிடம் பார்த்தீங்கன்னா கற்களையெல்லாம் பொறுக்கி வந்து ஓரிடத்துல குவித்து போட சொல்வார். சிலரிடம் சாக்கடையை தண்ணீரை சரி செய்ய சொல்வாரா, பெரிய பாறாங்களை கொஞ்சம் தூரத்துக்கு புரட்டி போட சொல்வாரா. சிலரிடம் வாடகைக்கே போ சிலைக்கு போன்னு சொல்வாரா. இப்படி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரா. குறிப்பிட்ட மரத்தை சுற்றிவான் கூட சிலருக்கு அடி விழும், சிலரை ரத்தம் வரும் வரை கூட அடித்ததுண்டு. சிலருக்கு ஏகவசனத்தில் திட்டு விழக்கூடிய சில சமயம் சரமாரியாக கடுமையான வார்த்தைகளை வந்து விடுவதோட கூட இந்த கணக்கன்பட்டி சித்தர் பற்றி சொல்லியிருக்காரு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நடைபயிற்சி செஞ்சு கொண்டிருந்த போது எதிரே மூட்டை சாமிகள் வந்திருக்காரு. என்னிட 2 ரூபாய் கொடுத்து இங்கே ஒரு விநாயகர் கோவில் கட்டுன்னு என்கிட்ட சொன்னார். நான் ரொம்ப பிரமிச்சு போயிருந்தேன். 2 ரூபாய் வைத்து எப்படி கோவில் கட்ட முடியும்னு கேட்டேன். அதற்கு மூட்டை சாமிகளும் கொஞ்சம் பஞ்சு வியாபாரி ஒருவர் வருவார், அவனிடம் சொல், கோவில் கட்டி தருவாருன்னு சொல்லியிருக்காரா. சுவாமிகள் சொன்னபடியே அந்த பகுதிக்கு சொகுசு கார் ஒன்று வந்திருக்குங்க. அதில் இருந்தவர் என்னிடம் ஏதோ ஒரு முகவரியை கேட்டார். நானும் மூட்டைசாமி சொன்னதே சொன்னேன். அந்த பணக்காரரோ எந்த மறுப்பும் சொல்லலை. சுவாமிகள் என்னிடம் கொடுத்த 2 ரூபாயை வாங்கி கொண்டு கோயிலை கட்டி கொடுத்துருக்காரு. இதே போல் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இரவு 11:30 மூட்டைசாமிகள் என்னை காட்டுக்குள்ளே அழைத்து சென்றாரு. கண்ணை மூடி திரண்டு அப்படியே செய்தேன். எதிரே 18 சித்தர்களும் நின்றாங்க. அடுத்த வினாடி சைகை காட்டினாரு. 18 சித்தர்களும் மறந்துட்டாங்களாம். அந்த சித்தர்கள் பற்றி கேட்டபோது எல்லாரும் ராமாயண காலத்து பசங்கன்னு சாமிகள் சிரித்து கொண்டே சொல்லியிருக்காரு. அந்த நினைக்கும் போதெல்லாம் பிரமிப்பாக இருந்திருக்குங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பக்தர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையோ நிகழ்த்தியிருக்காரு சுவாமிகள். வெளிமாநிலம் வெளிநாடுன்னு பக்தர்கள் கடவுளை சென்று அழைத்து வந்தது கூட உண்டுங்க. மலேசியாவை சேர்ந்த லேக்கா என்ற டாக்டர் இந்த தளத்திற்கு வந்து தன்னுடைய நோயை தீர்த்து சென்றதாகவும், காஷ்மீரை சேர்ந்த IAS அதிகாரி ஒருவர் திடீர்னு வந்து சுவாமிகள் தன் கடவுளை வந்து அருள்பாலித்தார்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கையில் முடக்கவாதத்தால் நடக்க முடியாமல் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு வாலிபரை மதுரையிலிருந்து சாமிகளிடம் தூக்கி வந்திருக்காங்க. அவரை கூர்மையாக பார்த்துட்டு டீ வாங்கிட்டு வான்னு சொன்னதும் அந்த வாலிபர் பார்த்தீங்கன்னா எழுந்து நடக்க தொடங்கிட்டாராம். இந்த அற்புதங்களை கண்டு பக்தர்கள் பார்த்தீங்கன்னா மெய்சிலுத்து போனாங்க. அதே போல் அருகில் இருக்கக்கூடிய கொம்பைப்பட்டியை சேர்ந்தவர் தான் ஈஸ்வரன். அவருக்கு இதயத்தில் ஓட்டை இருப்பதாகவும் ஆப்ரேஷன் செய்ய வேண்டுன்னு டாக்டர்கள் சொன்னதே. ஆனால் சுவாமிகள் நீ எங்கும் போக வேண்டாம், இந்த பாலை குடின்னு சொல்லியிருக்காங்க. சாமிகள் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லைங்க. மறுநாள் அவர் போய் மருத்துவமனைக்கு சென்றபோது இதயத்திலிருந்த ஓட்டை மாயமாக மறைந்துடுச்சு. டாக்டரும் சொன்னாங்க. எப்படி இந்த அதிசயம் நடந்ததுன்னு விசாரித்த போது மூட்டை சுவாமிகள் சிலருடைய சிறப்பு அனைவருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. இப்படி பார்த்தீங்கன்னா பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல அதிசய மாற்றங்களை நிகழ்த்திருக்காரு
கணக்கன்பட்டி சித்தர். கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதிக்கு சென்று நீங்களும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா தரிசித்து வந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்கள்.